ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம், அதாவது இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ரொம்ப மனசு அப்படியே பதப்பதைக்குது. ஏன் அப்படின்னா, கனி வந்து ரொம்ப நல்லவங்க, வல்லவங்க, நாளும் தெரிஞ்சவங்க, ரொம்ப அன்பானவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த அன்புலாம் வந்துட்டு எங்கே போச்சு? ஒருத்தங்க மேலே காண்டு இருக்கிற ஒரு காரணத்தினால அந்த அன்புலாம் இல்லாமல் போயிடுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா நேற்று வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவ்வளோ மழை, சரிங்களா? என்னங்க மழை பெஞ்சு என்னங்க பிரச்சனை? எல்லாம் ஜாலியாக தானே இருக்காங்க உள்ளே, நல்லா ஜம்முன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளே எல்லோரும் ஜம்முன்னு தான் இருக்காங்க. ஆனால் ஒருத்தங்க ஜெயிலில் வந்து 2 பேர் உள்ளே இருக்காங்கல்ல, கமருதீனும் விஜய் பார்வதியும். அவங்க என்ன தான் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஏதோ பிரச்சனை பண்ணால் அது ஒரு கேமு. ஆனால் அவங்க வந்து ஜெயிலில் இருக்காங்க. மழை பயங்கரமான மழை பெய்யுது. அவங்கள உள்ளே கூப்பிடணும், கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி இருக்கணுமா வேண்டாமா? கேப்டன் தானே வந்துட்டு அதை பிக் பாஸ் கிட்ட அனௌன்ஸ் பண்ணி, சார் என்னுடைய ஹவுஸ்மேட் அவங்க தப்பு பண்ணாங்க, ஜெயில் தான், ஓகே, இப்போ மழை பயங்கரம் பேஞ்சிட்டு இருக்கு, சப்போஸ் தண்ணிக்குன்னு உள்ளே போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்காம அப்படி நின்றுட்டே இருக்காங்க மரம் மாதிரி. எல்லாரும் பதறி போய் ஆனால் வெளியே நிற்கிறாங்க, நின்று கூப்பிட மாட்டாங்க. இதில் வினோத் வந்து அப்படியே பதறி போய் கமருதீன் கூப்பிட்றாரு, இவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. வேணாம் இருங்க, அவங்க எந்திரிச்சா பார்த்துக்கலாம், இல்லை பிரச்சனையானா பார்த்துக்கலாமா? என்னையா இவங்க தான் மனுஷத்தன்மையா? பிரச்சனையானா பார்த்துக்கலான்னு. மழை பெஞ்சுனே கண்டிப்பாக குளிராதா? அவங்க போட்ட ட்ரெஸ்ஸுக்கும் கண்டிப்பாக குளிரும். ஏற்கனவே கொசுக்கடி, இதெல்லாம் டூ மச். பிக் பாஸ் கூட வந்துட்டு அவங்கள எழுப்பி இந்த மழை பெய்யறதுனால உள்ளே போய் படுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இவ்வளவு இதுவாக வந்து பண்ணக்கூடாதுன்ற என்னோட கருத்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய பேர் வந்து ஜெயிலாம் போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு மழையிலையும் கண்டிப்பாக வந்து அவங்க அதுக்குள்ளே தான் இருக்கணும். 2 பேரும் ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிமா அந்த இடத்துல வந்து எவ்வளோ இடமே பத்தலை, அதில் ஒடுக்கின்னு படுத்துட்டு இருக்காங்க. இது வேறு மழை வேறு பெய்யுது. இதில் வேறு வந்து கனி என்ன சொல்கிறாங்க, மழை அதிகமாக பெஞ்சால் பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம். என்ன உள்ளே வந்து ஒரு சின்ன ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டை வழியாக வந்து தண்ணி வருமா? அந்த தண்ணி வந்து அவங்க மேலே பட்டால் பிரச்சனை இல்லையா? என்ன இதெல்லாம் வந்துட்டு மன்னிக்கவே முடியாது. எனக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் கனி மேலே ரொம்ப ஒரு நல்ல மரியாதை இருக்குது. மற்றபடி அவங்க வந்து இப்போ வந்து அந்த அன்னை தேரசா மாதிரி அன்பு கேங் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தில் இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். விஜய் பார்வதி அந்தளவுக்கு ரொம்ப கேவலமானவங்க. எவ்வளோ பேர் உள்ளே வந்து சீட்டை தைச்சிட்டு சும்மா ஓப்பி அடிச்சுட்டுல இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்காம இவங்க வந்து ஏதோ கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுறீங்க. இந்த ஏதோ கடைசியில் வந்துட்டு பண்ணிட்டு அவங்கள தூக்கி வஞ்சகத்தில் வந்துட்டு தூக்கி ஜெயிலுக்குள்ளே போட்டு இந்த மழை டைமில் கூட வந்து விஜய் பார்வதியும் கமருதீன் அங்கே இருக்கணும். ஒரு மனசாட்சி வேண்டாமா? ஒன்றா உண்மையிலேயே வந்து தப்பு பண்ணிட்டு உண்மையான ஜெயிலுக்குள்ளே போயிருக்காங்க. என்ன உலகண்டா? சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.